2023ல விலைவாசி உயரும், ரிசெஷனும் கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்கலாம். 2020ல கோவிட் நம்மளை பாதிச்ச மாதிரி 2023லயும் நம்மளை பாதிச்சுச்சுன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? இந்த ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன்ஸை நீங்க எடுத்தீங்கன்னா 2023ல கண்டிப்பா சேஃபா இருப்பீங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். புத்தாண்டு அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன ஞாபகம் வருது? ரெசல்யூஷன்ஸ், அதாவது தீர்மானங்கள். 2022ல நான் இதை பண்ணேன், 2023ல இருந்து நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பர்சனலா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தீர்மானிப்போம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஃபினான்ஷியலாகவும் நீங்க வந்து ரெசல்யூஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்றேன். ஸோ இந்த வீடியோல அந்த மாதிரி ஒரு 10 ரெசல்யூஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். எதனால அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்துட்டு 2022ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்போம் ஃபினான்ஸ் ரிலேட்டடா. தெரியாம எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி காசு இருந்திருக்கலாம், சேவிங்ஸ் அப்படின்னு விஷயமே லைஃப் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி தவறுகளை நம்ம வந்து 2023ல பண்ணக்கூடாது. ஸோ நம்ம டிசைட் பண்ண போறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்ய போறோம், எதை நம்ம செய்ய போறது இல்லைன்னு. ஆனா ஃபினான்ஷியல் பிளானிங் 2023 நம்ம பண்றப்போ 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. 1, ரெசெஷன் அண்ட் இன்ஃப்ளேஷன், அதாவது விலை உயரத்துக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் ரெசெஷன் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டும் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? உக்ரைன்ல நடக்கிற வார், தைவானுக்கு வந்த வார் த்ரெட். 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, COVID-19 2020ல நம்மளை பாதிச்ச மாதிரி 2023ல ஒருவேளை நம்மளை பாதிச்சுச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி ரெடியா இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்கணும். எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நாம 2023ஓட ஃபினான்ஷியல் பிளானிங்கை பண்ண போறோம். ஸோ நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க போட்டது இல்லைன்னா 2023ல கண்டிப்பா போடுங்க. ஓகேங்க, ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட நான் கேட்குறேன். நம்ம எல்லாருக்குமே கனவுகள் இருக்கு, கோல்ஸ் இருக்கு. இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், அப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும். ஆனா அந்த ஒரு பாயிண்ட் லைஃப்ல வரப்போ, மேபி உங்களுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைங்களை டாக்டர் ஆக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கலாம். பட் அந்த ஒரு பாயிண்ட் வரப்போ நடக்காது அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணிடும். ஏன்? மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோம்னா காசு இருக்காது. ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணுறீங்கன்னா அந்த கோலோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை, ஒரு முதலீடை லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த முதலீடை லிங்க் பண்ணுறப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? நம்பர் 1, இந்த முதலீடில் இன்வெஸ்ட் பண்ணுறோமே அந்த அளவு நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியுமான்னு யோசிங்க. 2வது, டென்யூர் இருக்கும் இல்லையா, 5 வருஷம் முதலீடு பண்ண போகிறோம், 10 வருஷம் பண்ண போகிறோன்னு, அதுவும் இந்த கோலும் மேட்ச் ஆன்னு பார்த்துக்கோங்க. போதுமான அளவு ரிட்டர்ன்ஸ் வருமானு பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். டைவர்சிஃபை அப்படின்னு சொல்கிறப்போ என்ன, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் பிரித்து வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து இதுவரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதுலேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ரெடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அசட் அலோகேஷன் பண்ணிவிட்டு அதை கூட ஸ்டிக் பண்ணிவிடுங்க. எல்லா குவார்ட்டருக்கும் பிளான் பண்ணுங்கள். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். 2வது ரெசல்யூஷன், இல்லை நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணணும் இஃப் இட் இஸ் நீடட். ஸோ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோனா என்ன? நம்ம என்ன சொன்னோம்? இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரே இடத்துல பண்ணாமல் ஒரு இடத்துல பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பிரித்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இந்த அளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு யூகிச்சுட்டு தான் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ நான் வந்து இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதில் இந்த அளவு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றத நான் நம்பி யூகிச்சு போடுறேன். ஆனால் ஒருவேளை மார்க்கெட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது, டவுன்ஃபால் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரிட்டர்ன்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா, ஒரு 3%, 5% கம்மியாயிடுச்சுன்னா, நீங்கள் உங்களோட அந்த போர்ட்ஃபோலியோவை, அது டைவர்சிஃபைடாக இருந்தாலும் ரீபேலன்ஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்? இங்கேருந்து எடுத்து இங்கே போடுறோம், இங்கேருந்து எடுத்து இங்கே போடுறோம், அந்த மாதிரி ஒரு கேம் வந்து இங்கே பண்ணணுங்க. எதுக்கு அப்படின்னா, நமக்கு அந்த போதுமான அளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டாக்ஸபிள் அக்கௌண்ட்ஸை ரீபேலன்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின்ஸ் வரும் அப்படின்றதையும். 3வது ரெசல்யூஷன், நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா 2023ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, COVID-19 வந்துச்சு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தவங்க அதை ஈஸியாக கடந்து வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வேலை போச்சு, உங்களுக்கு சேலரி இல்லை, பட் ஒரு ஃபண்ட் இருந்தது, அதனால ஒரு பேக்கப் இருந்தனால தே வேர் சேஃப். நிறைய பேர் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதனால சஃபர் பண்ணோம். சாப்பிட காசு இல்லை, சேலரி வரல, வீட்டிலேருந்து வெளியே போக முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த ஒரு லெசனை ஞாபகம் வச்சுட்டு 2023ல் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணணும். மாதம் உங்கள் சேலரியிலேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ 6 மாதம் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னாலும் அந்த எல்லா எக்ஸ்பென்ஸும், இஎம்ஐஸ் ஆகட்டும், கடன்கள் ஆகட்டும், எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அந்த ஃபண்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ஒன் ஷாட்டில் ரெடி பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டாக தள்ளி வச்சுடுங்க.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வருஷம் உங்களுக்கு வேலை இல்லாட்டியும் உங்களால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் காசு சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களோட டிசையர்ஸ், உங்கள் வாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி மூணாவது ரெசல்யூஷன் என்ன, நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ண போகிறோம். நாலாவது ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, கடன் வாங்கியிருப்போம் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல, ஃப்ரெண்டு கிட்ட இருந்தோ, ரிலேட்டிவ்ஸ்ட இருந்தோ, பேங்க்ல இருந்தோ, எங்கேயாவது இருந்து கடன் அப்படின்றது நம்மளோட லைஃப்ல வந்து இருக்குங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கீங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அப்புறம் தரேன்னு சொல்லி ஒருவேளை போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை அடைக்க பாருங்க. ஏன்னா பேங்க் அப்படின்னு வரப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ஆன் டைம் பே பண்ணிடும், ஏன்னா லீகல் ஆக்ஷன் வரும் அப்படின்றதுனால. பட் தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குறப்போ நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக வந்து இருப்போம். ஆனால் அதோட பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒருவேளை காசு இல்லாமல் கஷ்டப்படுற சமயத்தில் நம்மளை அது பேக் ஃபயர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2023 யார்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்கீங்க, பேங்க் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஆன் டைம் பே பண்ண பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு பெரிய அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ்லாம் இருக்குன்னா அதை பே பண்ண முடியும்னா அதை பே பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு மினிமம் அமௌண்ட் டியூ பே பண்ணிட்டே இருப்போம் மாதம். நம்ம நினைப்போம் ஓகே நான் பே பண்ணிட்டு இருக்கேன், அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் குறைஞ்சிடும்னு. ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் குறையாது, நம்ம அங்கே பே பண்ணுறது இன்ட்ரெஸ்ட். அண்ட் கிரெடிட் கார்டு அப்படின்றது கொஞ்சம் கூட எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். ஸோ உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டு அந்த ஒரு கடனை முடிச்சிடுங்கன்னு சொல்லுவேன். அஞ்சாவது ரெசல்யூஷன் என்னன்னா, வீண் செலவு பண்ண மாட்டோம். ஸோ பேசிக்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, கையில் காசு கிடைச்சோடனே தாம் தூம்னு செலவு பண்ணிடுவோம். மாச கடைசியாக இருப்போம் நம்ம கிட்ட காசே வந்து இருக்காது. நிறையா பேர் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம லைஃப்பில் ஃபினான்ஷியலி கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கஞ்சபிஸ் நிறைய மாறுறது தப்பே வந்து கிடையாதுங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு மந்த்லி பட்ஜெட், ஆனுவல் பட்ஜெட் பிளேஸில் வந்து இருக்கணும். மந்த்லி பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் 30,000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த 30,000 வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு பைசா உள்ள வரதாகட்டும், ஒரு பைசா வெளியே போகிறதாகட்டும், எங்கேருந்து வருது எங்கே போகுது, இதுக்கான அக்கௌண்ட்ஸ், அந்த கணக்கு உங்ககிட்ட கம்ப்ளீட்டாக வந்து இருக்கணுங்க. இருந்துச்சுன்னா மாதம் உங்களால் பெட்டர் ஆக முடியும். ஓகே, இந்த இடத்துல நான் தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டேன், இந்த மாதம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு டிப் உங்களுக்கு கொடுக்குறேன். 2022 நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னு ரீகலெக்ட் பண்ணுங்கள். எங்கேயாவது நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணியிருப்போம், மேபி நிறைய ஹோட்டலேருந்து ஃபுட் வாங்கி சாப்பிட்ருப்போம், நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும், நாங்கள் செலவு பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இப்போ நான் காசு இல்லாமல் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2022 நீங்கள் பண்ண இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் மிஸ்டேக்ஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறத விட ஸ்பெண்டிங் ரிலேட்டட் மிஸ்டேக்ஸ், எங்கெல்லாம் தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணீங்க அப்படின்னு ரீகலெக்ட் பண்ணிட்டு 2023 அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டுங்க. ஸோ பேசிக்லி நம்ம எடுக்கக்கூடிய இந்த ரெசல்யூஷன் என்ன, நம்ம வீண் செலவு பண்ண மாட்டோம். ஆறாவது ரெசல்யூஷன், நீங்கள் இது வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிச்சதே இல்லைன்னா 2023 அதுக்கான பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம எப்போ ரிட்டையர்மெண்ட்காக பிளான் பண்ணணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் சேலரி கையில் வருது இல்லையா, என்னோட சம்பளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைமில் இருந்தே நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்காக பிளான் பண்ணிடணும். ஏன்னா வயசான காலத்தில் நம்ம யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்க. டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா அவங்க நம்மளை பார்த்துப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்ற பயம் நமக்கு இருக்கும். அதுக்கு நமக்கு வேணும், நம்ம காசு சேர்த்து வச்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாதுல்ல. நீங்கள் வந்து ஒருவேளை ஏர்லி 30s இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆனால் ரிட்டையர்மெண்ட்காக இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். 1, நீங்கள் எவ்வளோ காசு ரிட்டையர்மெண்ட்காக தள்ளி வைக்க போகிறீங்க அப்படின்றது உங்களோட சம்பளத்தை பொறுத்து இருக்கும். 2வது விஷயம், இன்ஃப்ளேஷன், அதாவது விலை உயர்ச்சி இருக்கும் அப்படின்றத மறக்கக்கூடாது. மறக்காம நீங்க வந்து காசை சேவ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ரிக்ரெட் பண்றாங்க. 50 வருஷம் முன்னாடி ரிட்டையர்மெண்ட்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க, காசு தள்ளி வச்சிருக்காங்க, ஆனா இன்ஃப்ளேஷன் பத்தி யோசிக்கல. அதனால அவங்க ரிட்டையர்மெண்ட்காக பிளான் பண்ணி சேர்த்து வச்ச காசு இப்போ பத்தல. ஸோ அந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடாதுன்னா நம்ம இன்ஃப்ளேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். 3வது விஷயம் என்ன, ஒரு மாசமும் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் நம்மளோட சேலரியில இருந்தோ நம்மளோட ப்ராஃபிட்ல இருந்தோ கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட்காக போகணும். 7வது ரெசல்யூஷன், நீங்க ஒருவேளை எஸ்டேட் பிளானிங், அதாவது உயில் எழுதி வைக்கலைன்னா கண்டிப்பா எழுதி வச்சுடுங்க. உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, உங்க பேர குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களோட சொத்து யார் யாருக்கு போகும் அப்படின்றத நீங்க எழுதி வைக்கணும். 1, வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கும். 2வது, நீங்களும் நிம்மதியாக வந்து இருக்கலாம். ஓகே, எனக்கு அப்புறம் என் சொத்துக்களை பார்த்துக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் கரெக்டான உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எஸ்டேட் பிளானிங் பண்ணல, அதுவும் உயில் எழுதலைன்னா கண்டிப்பாக உயில் எழுதி வச்சுருங்க. 8வது ரெசல்யூஷன், கிரெடிட் ரிப்போர்ட் செக் பண்ணுங்க 2023. ஏன் அப்படின்னா லோன் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து இருக்குங்க. எசென்ஷியல் லோன்ஸ் எடுப்போம், ஹோம் லோன் ஆகட்டும், கார் லோன் ஆகட்டும், அட் டைம்ஸ் பர்சனல் லோன் ஆகட்டும். ஆனால் லோன், அது கடன் அப்படின்னு சொன்னாலே அவங்க செக் பண்ணுறது என்ன, கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் ஸ்கோரை பார்த்துட்டு நீங்கள் நம்பகத்தன்மை இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்ன, நமக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, 700+ இருக்குது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக வந்து இருக்கும்.
ஸோ பேசிக்லி உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட் நீங்கள் செக் பண்ணுறப்போ உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து எடுக்கணும். ரெண்டாவது, கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ண பார்க்கணும். அது தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு சிச்சுவேஷனில் நமக்கு லோன் வேணும் அப்படின்னு நமக்கு இருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கவங்க யாரும் தரலைன்னா பேங்க் தருவாங்க. ஆனால் ஒன்று கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கனால ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நமக்கு லோன் கிடைக்கும், இல்லைன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். 9வது ரெசல்யூஷன், நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக ஒரு மேனுவல் ரெடி பண்ணணும். அதாவது ஒரு நோட்டில், ஒரு பேப்பரில், இல்லை ஒரு ஃபோனில் எதுலையாவது நீங்கள் எழுதி வச்சுக்கணும். என்ன எழுதி வைக்கணும்? உங்களோட அக்கௌண்ட் நம்பர்ஸ், உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஸ்பவுஸ், உங்களோட பார்ட்னர், உங்கள் ஹஸ்பண்ட் ஆகட்டும், உங்கள் ஒய்ஃப் ஆகட்டும், உங்களோட சொத்துக்கள் என்ன என்ன இருக்குது, நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களா, யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்களா, எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் எழுதி வச்சு ஒரு தடவை உங்ககிட்ட சொல்கிறது பெட்டர். ஒருவேளை நீங்கள் சொல்லலைனாலும் பரவாயில்ல, இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, மேபி உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இல்லை நீங்கள் தவறிடுறீங்கன்னா அட் டைம்ஸ் என்ன இருக்கும்னா காசு இருக்கும், அவங்களுக்கு நிறையா சொத்து இருக்கலாம், ஆனால் ஒய்ஃபுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்க கஷ்டப்படுவாங்க. எதுக்கு கஷ்டப்படணும்? நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வைக்கிறதே உங்களோட ஒய்ஃபு, உங்களோட ஹஸ்பண்ட், உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் எதுக்காக இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கீங்க? உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஒய்ஃபு, உங்கள் குழந்தைங்க, உங்கள் ஹஸ்பண்ட் யாராகட்டும் அவங்க ஃபினான்ஷியலி கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மேனுவல் ரெடி பண்ணி வச்சுடுங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர் என்னது, இதில் இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், இவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன், எல்லா இன்ஃபர்மேஷனையும் எழுதிட்டு சேஃபாக வச்சுடுங்க. ஸோ தட் இன்கேஸ் ஏதாவது நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கும். 10வது முக்கியமான ரெசல்யூஷன் என்னென்னா, இது ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ரூலாக நம்ம வந்து எடுத்துக்கணுங்க. இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் எக்ஸ்பென்ஸ். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சம்பளம் கிடைச்ச உடனே டக்குன்னு செலவு பண்ணிடும். பண்ணக்கூடாது. சம்பளம் கையில் வந்துடுச்சா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ். 5000 எடுத்து வச்சேன் சேவிங்ஸ்க்கு, எங்கேயா 10,000 ரூபா இருக்குது, அதில் நான் செலவு பண்ணுறேன். அதில் என்னோட நீட்ஸு, வான்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தேவையான இடத்துல மட்டும் செலவு பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வருஷம் செலவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ காசு வந்து இருக்கும். ஸோ நம்மளோட 10th ரெசல்யூஷன் என்ன? சேலரி வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிற விஷயம் என்ன? சேவிங்ஸ். சேவிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 ரெசல்யூஷன் பார்த்துருக்கோம். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை 1-2 எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த 10 உங்கள் லைஃப்பில் கொண்டு வர பாருங்க. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. நிறையா கிரைசிஸ் வருது, COVID-19 வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 2020 மாதிரி ஒரு ரியாக்ஷன் இங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியுமா, நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படின்ற கொஸ்டினுக்கு நீங்கள் தான் வந்து ஆன்சர் பண்ணிக்கணும். ஸோ சேஃபர் சைடில் இருக்கிறதுக்காக நாம் 2023 இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்வோம். இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம் தான், காம்ப்ளிகேட்டடான விஷயம் வந்து கிடையாது. என்ன நம்ம சைட்லேருந்து எஃபர்ட் வந்து போடணும். அதை போட்டோன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, கொஞ்சம் வருஷத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறிடும். காசுக்காக நீங்கள் டென்ஷன் அடிக்கிற நிலைமை போய் நீங்கள் ஜாலியாக போயிட்டு வெளியே செலவு பண்ணிட்டு ஒரு டென்ஷன் இல்லாமல், ஒரு ரிக்ரெட் இல்லாமல் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வரணும்னா இப்போ கொஞ்சம் சாக்ரிஃபைஸஸும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணணும். ஸோ அதை பண்ணலாம். கொஞ்சம் வருஷத்துலேயே நமக்கு வேண்ட போல் அந்த பணக்கார வாழ்க்கையோ கம்ஃபர்டபுளான வாழ்க்கையை அடையலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரீடம் ஆப் கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வந்து இருக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீடம் ஆப்பில் 3 டிவிஷன்ஸ் இருக்குங்க. பர்சனல் ஃபினான்ஸ், ஃபார்மிங் அண்ட் பிஸ்னஸ். எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது, 900+ கோர்சஸ். மென்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் A-லேருந்து Z வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த மென்டர் கிட்ட வந்து கற்றுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் வந்து மாற்றலாம். ஸோ இதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.